சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி மதுரையில் பழங்குடி நாடோடி இன மக்கள் சாட்டை அடித்தபடி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்தில் LKP நகரில் பழங்குடி நாடோடி சாட்டையடி இனத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இலவச வீட்டு மனைகளில் வாழ்ந்து வரும் இந்த மக்கள் பரம்பரையாக சாட்டை அடிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் உள்ளனர். எனவே தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கும்படி கேட்டு பழங்குடி நாடோடி சாட்டையடி இன மக்கள் செவ்வாய்க்கிழமையன்று சாட்டை அடித்தபடியும் உடம்பில் பிளேடினால் கீறியும் ஊர்வலமாக வந்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது தங்களுடைய இனத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நீங்க படிச்ச பிறகு 9, 10க்கு வந்த உடனே பள்ளியில சான்றிதழ் கேட்கறாங்க. சான்றிதழுக்கு எவ்வளவு போராடி பார்த்தோம். பார்த்த போராட்டம் எங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கவில்லை. பழைய ஆதாரம் கொண்டா நாங்க செய்த பண்றாங்க. நாடோடி சோழகானி சொன்னோம். சோழகான்னாக்கா ஆதாரம் கொண்டு வர சொல்றாங்க. நாங்க ஆதாரம் கொண்டு வர முடியல. சாட்டடி நாடோடி மக்கள் சான்றிதழ் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு நாங்க வர முடியும். சொத்து சுகம் கேட்கல, நிலம் பலம் கேட்கல, பிள்ளைங்க படிப்புக்கு ஆதாரம் கேட்கறது. இந்த போராட்டத்தின் போது பழங்குடி நாடோடி சாட்டையடி இன மக்களின் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சீருடையுடன் வந்து கலந்து கொண்டனர்.